வணக்கம். இது விச் வில் கேட் லேர்ன் த்ரூ எம்சிக்யூஸ் டெய்லி கரண்ட் அஃபேர் எம்சிக்யூ 11/12/2025. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற எம்சிக்யூ என்ன அப்படின்னா, which telescope was used to discover the spiral galaxy ஆலக்நந்தா? ஆலக்நந்தா அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு ஸ்பைரல் கேலக்சி, சுருள் வடிவ ஒரு கேலக்சி வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எந்த டெலிஸ்கோப் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ the ஆன்சர் இஸ் ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலிஸ்கோப். ஸோ இதை பத்தின ஒரு ஷார்ட் நோட்ஸ் வந்துட்டு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஆலக்நந்தா கேலக்சி, ஸோ இது யார் கண்டுபிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நேஷனல் சென்டர் ஆஃப் ரேடியோ ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் அண்ட் டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச். ஓகேங்களா? ஸோ புனேயை சேர்ந்த நம்ம நாட்டோட அந்த புனேயை சேர்ந்த ரிசர்ச்சர்ஸ் தான் வந்துட்டு இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாசாவோட ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் அதை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. இதோட டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 12 பில்லியன் லைட் இயர்ஸ் அந்த தூரத்துல இருக்கு. லைட் இயர்ஸ்ங்கிறது டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ ஒரு வருஷத்துல லைட் வந்துட்டு எவ்வளவு தூரத்துக்கு டிராவல் பண்ணுமோ அந்த டிஸ்டன்ஸை வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா வச்சு சொல்றதா வந்துட்டு இந்த லைட் இயர் அப்படிங்கிறது. அப்போ 12 பில்லியன் லைட் இயர்ஸ் அவே அதுல வந்துட்டு இந்த ஆலக்நந்தா இந்த கேலக்சி வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? சோ இதோட சைஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 30,000 லைட் இயர்ஸ். ஓகேங்களா? 30,000 லைட் இயர்ஸ் அந்த அளவுக்கு வந்துட்டு அந்த டிஸ்டன்ஸ் அளவுக்கு வந்துட்டு அதோட சைஸ் வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? சோ இதோட மாஸ் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 60 சோலார் மாசஸ், அதாவது நம்மளுடைய சூரியன் மாதிரி 60 மடங்கு அந்த மாஸ் வந்துட்டு பெருசா வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? சோ இது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மில்கி வே கேலக்சி, ஓகேங்களா, நம்மளுடைய அந்த பால்வழி அந்த பால்வழி அண்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் இல்லையா, அது மாதிரியே இருக்கு. அது சின்ன வயசுல எப்படி இருந்துச்சோ, ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஃபார்ம் ஆகுச்சுல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே இருக்கு. இதுக்கு பேர் வந்துட்டு ஆலக்நந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, சோ இது வந்துட்டு இந்த ஹிமாலயால உற்பத்தி ஆகக்கூடிய அந்த நதி ஆலக்நந்தா அப்படிங்கிற நதி மந்தாகினி அப்படிங்கிற அந்த நதியுடைய துணையாறு. ஓகேங்களா? சோ ட்வின் கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்கும். மந்தாகினி அப்படிங்கிறதுக்கு ஹிந்தி நேம் வந்துட்டு என்ன அப்படின்னா நமக்கு பால்வழி அண்டம், அதாவது மில்கி வே கேலக்சி அப்படிங்கிறது. சோ அதனால அதே மாதிரி ட்வின்னா இருக்கிறதுனால இதுக்கு ஆலக்நந்தா, நம்மளுடைய ஆகாஷ கங்கை அப்படிங்கிறது பால்வழி அண்டம் அதே மாதிரி இருக்கிறதுனால, ஓகேங்களா, சோ இதுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆலக்நந்தா அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. சோ மந்தாகினி அப்படிங்கிறது ஆகாஷ் கங்காவோட ஹிந்தி நேம். ஓகேங்களா? சோ அந்த ஹிந்தி நேம்க்கு அதோடைய ட்வின் சிஸ்டர் மாதிரி ஆலக்நந்தா ரிவர் இருக்கிறதுனால இந்த கேலக்சிக்கும் ஆலக்நந்தா கேலக்சி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? சோ கண்டிப்பா அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்மளோட வெற்றி வழிகாட்டி சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.